சமநிலைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. பிரத்யேகமாக நமது துலாம் ராசிக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலில் நீங்கள் பொதுவான கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்களை நட்சத்திர ரீதியான அடிப்படையிலும் அதிர்ஷ்ட எண் என்ன என்ற பலனும், மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன, நாளின் சிறப்புகள் இன்றைய தினம் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி அமையும், தொழில் இன்றைய தினம் எப்படி இருக்கும், அலுவலக சூழல் எப்படி அமையும் போன்ற முக்கியமான விஷயங்களை நம்ம துலாம் ராசிக்காக இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம். நண்பர்களே, இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் என்பதால் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடலாம். நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களின் நலனை நான் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நண்பர்களே, இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2026 வருடங்க புதன்கிழமை, தமிழ் வருடத்துல பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது தவிர மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், சனி, புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. உங்களுக்கு எதிரான வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு எதிராக கோர்ட் கேஸ் வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னா, அந்த வழக்குகளை பற்றின நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைய தினம் உங்களுக்கு மேம்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களை நீங்கள் கவனிச்சுக்க வேண்டும் அப்படின்ற விருப்பத்திற்கு குறுக்கால சில மற்ற நபர்களுடைய தேவைகள் வந்து நிற்கும். உங்களது உணர்வுகளுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இடம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கென்று சில விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டே ஆக வேண்டும். மற்றவங்களுக்காக நீங்கள் அதிகமாக நேரத்தை ஒதுக்கலாம். ஆனால் அதுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் வந்து ஒதுக்க மறந்துடக்கூடாதுங்க. திட்டமிட்டு செயலாற்றுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு குறையும். அதனால உடல் தொந்தரவுகள் நீங்கி மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கின்றே. சில குழந்தை பருவ நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். எந்த செயல்பாடுகள் நீங்கள் இன்றைய தினம் செய்தாலும் அதுல சுறுசுறுப்பு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அற்புதமான ஒரு நாள். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து முடிவெடுங்கள். அவசரப்பட வேண்டாம். குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் நிதானம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் இன்றைய தினம் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பண வரவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் உங்களது தாராளமான இயல்பை மற்றவர்களிடம் கொடுப்பது நல்லதுதான். அதாவது மற்றவங்க வந்து உங்கள் நண்பர்கள் முதற்கொண்டு மற்றவங்க உங்களை வந்து தவறாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. தாராளமான மனதை மற்றவர்கள் வந்து தவறாக பயன்படுத்திக்குவாங்க. அதை நீங்கள் அனுமதிக்காமல் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியும். நல்ல தகவல், ஒரு இல்லம் தேடி இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எடுத்த காரியங்களை நீங்கள் எளிதாக முடிக்க முடியும். இந்த தினம் அந்த மாதிரி நல்ல ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உதவிகள் நிறையவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினம் உத்தியோக பணிகளை நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் வேலையை உங்களால் முடிக்க முடியும். நல்ல நேரம் இப்போ வந்திருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். இன்று தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உதவி கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க செய்யலாம். அதுக்காக நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்கள். பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அற்புதமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலுடான காதல் உறவுல கொஞ்சம் நீங்க நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்களது ஸ்வீட் ஹார்ட் வந்து நடமாடக்கூடிய ஏஞ்சலாக இருந்தாலும் காதலின் இனிமையை கூட்டிக் கொள்ள நீங்கள் உங்களது நடத்தையை நேர்மையாக வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில இனிமையான தருணத்தை நீங்கள் உணர்ந்து மகிழ முடியும். இன்றைய தினம் நீங்க தனிமை விரும்பியாக செயல்படுவீங்க. உங்க ஓய்வு நேரத்தில் உங்க வீட்டை சுத்தம் பண்றது போல வேலைகளை நீங்க செய்யலாம். வேலை பழுவுனால உங்களது வாழ்க்கை துணை அவரை வந்து நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில மன வருத்தத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில இனிமையை கூட்டுவதற்கு உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவருக்காக நீங்க நேரத்தை செலவிடுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் போதுமான அளவுக்கு நீங்க டைம் குடும்பத்துக்காக ஒதுக்கணும். முடிந்தால் இரவு உணவை எளிமையாக வைத்துக்கொண்டு நீங்க ரொம்ப ஹார்டான உணவுகளை இன்னைக்கு நைட்டு சாப்பிடக்கூடாதுங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. எளிமையான உணவை குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் நீங்க பருக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக இன்னும் சற்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உங்களோட மன செயல்பாடுகளை இன்னும் வேகமாகவும் நீங்கள் வந்து செயல்படுத்திக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் அதிக நேரம் நீங்க வந்து தூக்கம் கிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. மற்றபடி இன்னைக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே. பண விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஊக்கமளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. வியாபாரிகள் உங்களது வணிகத்தை
புரிந்து கொண்டு உங்களுடைய யோகம் மூலமாக அவசரப்படாமல் நீங்கள் வந்து செயல்படும் போது இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். பேராசைப்படக்கூடாதுங்க. ஒரு ஃபிக்ஸ்டான வரம்புகளை நிர்ணயம் செய்து கொண்டு உங்களது லாபத்தை நீங்கள் பதிவு செய்தால் வியாபாரத்தில் இன்று தினம் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்று தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல இன்று தினம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் காரியங்களை எளிதில் முடிக்க முடியும். மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, இந்த காரியத்தை எப்படி இவ்வளவு சீக்கிரமா முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு உங்க காரியங்கள்ல சுறுசுறுப்பு கூடக்கூடிய ஒரு நாள்ங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதுல நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லை. நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வேலைகளை முடிப்பதற்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலரை நீங்க அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 3 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணுங்க. மாலை நேரத்துக்காக ஒரு நல்ல பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள். மாலை நேரத்தை இப்படிலாம் இனிமையாக்கணும்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் செயல்படும் போது இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் ஹெவியான உணவை தினம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் பேசும்போது குடும்ப வாழ்க்கையில் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோட பேசும்போது மென்மையான துணியில் பேசுறது நல்லதுங்க. அது இப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு செவி செய்ப்பாருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. நீங்கள் வந்து கைபேசியை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும். நிறைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எனக்கு திட்டமிட்டு செயல்படுங்கள். எந்த ஒத்துழைப்பை யாற்றிருந்து பெறணுங்கிறத நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் போது இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மாணவர்கள் ரிவிஷன்ல இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை பெற முடியும். ரிவிஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு இந்த தினம் உங்கள் கல்வி வாழ்க்கையில நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, உங்கள் லட்சியங்களை இலக்கியங்களை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு செலவுகள் அல்லது பள்ளி கட்டண விவரங்கள் போன்ற செலவுகள் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்யறதுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு நாள். நீங்கள் நண்பர்கள்ட்ட கடன் கொடுக்காமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. ஏன்னா சாதாரணமாக கடன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அது அவர் எப்போ திருப்பி தருவாருன்னு நீங்கள் வந்து கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொடுத்த முடிவு இருக்கிறது நல்லது. முடிந்த அளவுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. பேராசை வேண்டாம். நிலையான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து செயல்படுங்கள். உங்களது லட்சியங்கள் வந்து ஆசைப்படலாம், ஆனால் பேராசையாக இருக்கக்கூடாது. அது ரெண்டுக்கு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்க. எங்கேயா ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் போதுமான அளவு தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்று தினம் உங்களது இரவு உணவை வந்து ஒற்றுமையாக உங்களது குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து உண்ணுங்கள். இன்று தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையும். நன்றி நண்பர்களே. உங்களது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. பிடிக்கல நீங்கள் லைக் பட்டன் அழுத்த வேண்டாம். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்குவேன் நமது நேயர்கள் வந்து எந்த அளவுக்கு நமது வீடியோ விரும்புகிறாங்க அப்படின்றத. ஸோ பார்க்கலாம் எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருப்பது தான் நல்லது நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளாக கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டாதீங்க, அதனால் அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அந்த இடி அப்படின்றது சப்ஸ்கிரைப் கூட சேர்ந்து இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் நண்பர்களே. மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.